ஷே பிஸ்டோ பிரமா எல்லா 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்கான்ல, அநியாயப்பட்டு மோசப்பட்டு கண்டார ஒளிமன ஆகார நீ கரெக்டாக நீதிமன்றம்லாம் கரெக்டாக நடத்தலன்ட்டார். அது க்ளோஸ் பண்ணிட்டார். அது இளமச்சம்பளம் கனியால் வீசி டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் வீசிட்டார். இப்போ நீதிமன்ற கோர்ட்டுக்கும் உள்ள வழக்கு ஆடுறது வழக்கறிஞர்கள், நீதிபதி எல்லாமே அந்த இளமச்சம்பளம் கனியை வீசிக்கொண்டே இருப்பார். வீசி முடித்ததும் தப்பாக நான் கணக்கு கொடுக்கல அப்படின்ட்டார். நீதிமான் நான் கணக்கு கொடுக்கேன், நீதிமான் நீதித்துறை நானே கணக்கு கொடுக்க, நியாயத்தை கேட்குற கணக்கு நான் கொடுக்க. இப்போ அநியாயப்பட்டு 7 செம்மமாக டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி வரைக்கும் நடந்துருச்சு. அநியாயப்பட்டு பூரா பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். எனக்கு இப்போ விட வரல அப்படின்னா நான் அணுகணுகா சித்திரவதை படுத்துவோம்ட்டார். இன்று நாள் நீதிமன்றமும் உள்ளே போகிறது வர்றது அவன் குடும்பம் அப்படியே அலற விடுவார். இளமச்சம்பளம் கனியை வீசிக்கிட்டே இருக்கார் மந்திரத்தால். டெய்லி வீசுவார், பார்ப்பார், கண்ணோட்டமாக பார்ப்பார். அந்த இளமச்சம்பளம் கனியிலே உலக நாடு பார்ப்பார். எங்கெங்கே சேட்டை பண்ணதானோ அங்கங்கே இந்த நாடு பூரா உள்ளே இறக்குவார், வெளிநாடு பூரா. இப்போ இவனுங்களை டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி முதலமைச்சர்கள் பூரா ஆஸ்பத்திரிக்கு உள்ளே தள்ளணும். இப்போ ஒருத்தனை உள்ளே தள்ளி இருக்குது, அடுத்தாப்பில் டெல்லியில் உள்ளே தள்ளணும், ஊடாலப்பட்ட மாநிலமும் உள்ளே தள்ளணும். இப்போ இளமச்சம்பளம் கனி காலையில் வீசிக்கொண்டே இருக்கார். அநியமாக டாக்டராக உட்காந்து அவர் தான் அந்த வேலையை பார்ப்பார். கடவுள் டாக்டராக உட்காந்து வேலை வைக்கல எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தன் ஈரக்கொலையை அப்படியே வெளியே அறுத்து எடுப்பார், குத்தி எடுப்பார், அறுத்து எடுப்பார். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோடா.